நேற்றுக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து அது பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் இணைந்து ஏஜிஎஸ் குடும்பத்தினுடைய திருமண விழாவுக்கு ஒரே மாதிரியான ஷேட்ஸ்ல ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான போக்கு? ஏன் இப்படி செய்றாரு? அண்ணா முட்டு கொடுக்க முடியலண்ணா, இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பல கருத்துக்கள முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது விஜய் அவர்களுக்கு ஆதரவா முடிஞ்சிருக்கா? இல்ல நெகட்டிவா அமைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையாக பல பேர் இந்த செயலுக்கு வந்து உடன்படல அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இணையதளங்கள்ல விஜய் அவர்களுக்கு எதிராக இல்ல சாஃப்ட்டாவாவது அவர வந்து இது தப்பு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, யாருமே பெரிய அளவு இந்த ஒரு செயல வந்து ஆதரிக்கல அப்படின்றத பார்க்க முடியுது. இது அவர் எதனால செய்றாரு? ஏன் இப்படியெல்லாம் பண்றாரு? அப்படின்றதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, இந்த செயல பார்க்கும்பொழுது எனக்கு ஒண்ணு தான் தோணுது. மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்ப நலனுக்காக ஒரு மாற்றத்தை கூட எடுத்துக்காதவரு, எப்படி அரசியல்ல ஒரு மாற்றத்தை தருவாரு? தனக்கு புடிச்சத மட்டும் தான் செய்வேன். அது தப்பாவே இருந்தாலும் எனக்கு இது தோணுச்சு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அத செய்வேன் அப்படின்றவரு, எப்படி வந்து ஒரு மாற்றத்தை குடுப்பாரு? இல்ல எப்படி மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றத்தை தனக்கு பிடிச்ச மாரினா நான் பண்ணுவேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. எனக்கு தேவையானத நான் செய்வேன் அப்படின்னு சொல்றவர், அப்படின்னு ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவர், எப்படி ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுப்பாரு? இது எப்படி ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. கண்டிப்பா வந்து சோஷியல் மீடியால அதாவது டிவோர்ஸ் கேஸ் வந்தப்பே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனாலுமே வந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் உள்ள இருந்தாலுமே வந்து அண்ணா தப்புண்ணா, எங்களால இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியல. பாசிட்டிவான தாட்ஸ்னா எந்த மாதிரி சொல்றீங்க? பாசிட்டிவான இல்ல பாசிட்டிவா தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். ஸோ நார்மலா வந்து இவ்வளோ காலமா அதாவது திரையுலகத்துல அவங்க இருவருமே வந்து ஒரு நல்ல நண்பர்களா தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய படங்கள் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பர்களா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுல பெருசா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த சிச்சுவேஷன் அதாவது ஒரு நடிகை மேல வந்து அவங்களோட மனைவி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வலைதளத்துல வந்து இந்த மாதிரி போட்டோ போடுறதும் இந்த வீடியோ போடுறதும் வந்து ஸோ எங்களோட மனதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒன்னா வந்தது. இந்த ஒரு இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் தப்பா தான் பார்க்க தோணுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், எங்களால முட்டு கொடுக்க முடியல. இதுக்கு மேல உங்களை நான் எவ்வளவு வந்து உங்களை தாங்கி பிடிக்கிறது, உங்களை நான் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றது. ஸோ நீங்களாவது கொஞ்ச நேரம் அதாவது இந்த எலெக்ஷன் வரையுமாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதுதான் கொஞ்சம் ஒரு இந்த இன்சிடென்ட் அதாவது இந்த டிவோர்ஸ் இஷ்யூக்கு அப்புறமா இந்த ஒரு நிகழ்ச்சியில ஒன்னா பங்கேற்றது தான் கொஞ்சம் ஒரு நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மற்றபடி பாக்குறப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னா வேற வழி இல்ல, முட்டு கொடுத்தே ஆகணும்ன்ற அளவு தான் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தையே வந்து முற்றிலும் வந்து பொய்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் வந்து நிறைய பேர் ஏன் த்ரிஷாவே சொல்லியிருக்காங்க அவர் ரொம்ப ஒரு மூடியான டைப்புன்னு சொல்லிட்டு, அவர் இந்த மாதிரி எல்லாம் சோஷியலைஸ் பண்ணி நான் இது வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் எந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தது கிடையாது. அவருடைய நண்பர்கள் பெண் தோழிகள் கூட அவர் வந்து இந்த மாதிரி போயிருக்கிறாரா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அவருடைய பேரண்ட்ஸ் கூட போய் கூட நான் இது வரைக்கும் எந்த திருமண விழாவும் எந்த வீடியோ காணொலிகளும் பார்த்தது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ வீடியோக்கள் இருந்தா கூட நீங்க வந்து கண்டிப்பா லிங்க் எல்லாம் கூட சொல்லுங்க. நான் பார்த்ததில்லை. ஆனா அது எப்பவுமே தனியா போகக்கூடிய நபர். அப்படி இல்லைன்னா அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் கூட அட்டென்ட் பண்ற ஃபங்க்ஷன்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இப்படிதான் வந்து அவர் கேரி அவுட் பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி ஒரு பண்றாரு அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் ப்ரூவ் பண்ண வேணாம், நான் இப்படிதானே நானே மக்கள் கிட்ட வந்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் இப்படிதான் இருக்கேன், நான் இப்படி இருந்து தவறான ஒரு செயலை நான் செஞ்சுட்டு இருந்தாலுமே எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கும், என்னுடைய ஃபேன்ஸ் வந்து எனக்கு பின்னாடி தான் வருவாங்க, நான் என்ன பண்ணாலும் எனக்கு என் கூட வரப்போறாங்க அப்படின்ற அந்த ஒரு எப்படி சொல்றது ஹெட் வெயிட்ல தான் வந்து விஜய் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறாரோன்ற கேள்வி வருது. ஏன்னா பார்க்கும்போது இது யாரா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்து எம்பாரசிங்கா இருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து அந்த பெட்டிஷன்ல அந்த குற்றச்சாட்டுல வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்பாரசிங்கா இல்ல மனவழியா இருக்குன்னு சொல்லும் பொழுது மேலும் காயப்படுத்துற வகையில இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யறது அப்படின்றது அது கண்டிப்பா அவங்கள பத்தியோ இல்ல மக்களை பற்றியோ இல்ல அவருடைய ரசிகர்களை பத்தியோ யாரை பற்றியும் யோசிக்காமல் தன்னை மட்டுமே தன்னுடைய சந்தோஷத்துக்காக இப்படி செய்யறாரா அப்படின்றதுதான் கேள்வி. ஆக்சுவலாக வந்து இதை நம்ம இப்படி ஒரு கோணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து எதேச்சியாக இருக்கலாம். ஸோ ஒரே காரில் வரல, ஒரே ட்ரெஸ் எல்லாமே எதேச்சியாக இருந்தாலும்
இப்போ வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது ஒரு நெருடலான ஒரு விஷயம்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றமுள்ள நெஞ்சு தான் வந்து குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து 2 பேருக்குமே தப்பா போர்ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா சங்கீதா அவர்கள் நடிகைன்னு குறிப்பிட்டது த்ரிஷா அவர்கள் தானே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியாலுமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல 2 பேரும் வந்து ஒன்னா வந்தது தப்பா போர்ட்ரேட் ஆகும் 2 பேருக்கு தெரிஞ்சும் ஏன் ஒன்னா வராங்க? ஆக்சுவலா வந்து தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த 2 பேருமே பண்ணிருக்கலாம். ஏன்னா நட்பு ரீதியா வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்லயுமே வந்து விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேரக்டரை வந்து யாருனாலும் வந்து தப்பா சொல்லிட முடியும். ஸோ நம்மளோட கேரக்டரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷன்லயுமே வந்து விஜய் அவர்கள் வந்து குணத்தை வந்து ஒரு மெயின் ரீசனா வந்து சொல்லுவாரு. ஸோ அவரோட கேரக்டர் இப்போ வந்து அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் இப்போ தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவரே வந்து அதை வெளிக்காட்டுறப்போ வந்து இது தப்பா தெரியல அப்படின்னா இன்னொரு பக்கம் போட்டுட்டு ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல அந்த பக்கம் எந்த பக்கம் சொன்னாலும் வந்து இது ஆப்வியஸா தெரியுது. அவங்க ஒரே கார்ல தான் வந்து இறங்குறாங்க, ஒரே கார்ல இருந்து வராங்க. ஷேட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரே மாதிரி போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ நியூ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சினிமா உலகத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. என்னன்னா முன்னாடி கூட ஜெயம் ரவி அவர்கள் இதே மாதிரி ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய திருமண விழாவுக்கு ஒரே மாதிரி ஷேட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போட்டுட்டு ஆர்த்தி ரவி அவர்கள் அங்க நிறைய கண்டன அறிக்கைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க இணையதளங்கள்ல எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்க வாதத்தை முன் வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இங்க வந்து சங்கீதா அவர்கள் எந்த மாதிரியான சைலன்ஸையும் அவங்க பிரேக் பண்ணல. அவங்க இன்னும் அமைதியா தான் இருக்கிறாங்க. அவங்களோட பெட்டிஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கே தவிர எந்த வகையிலுமே அவங்க தனிப்பட்ட வகையில இதுதான் எனக்கு நடந்தது அப்படின்றது வந்து சொல்லல. இன்னொரு ஒரு செய்தியும் கிடைச்சிருந்தது. அதாவது சங்கீதா அவர்கள் வந்து இந்த பெட்டிஷன் வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய கருத்து தன்னுடைய சைட்ல இருந்து என்ன நடந்தது, தனக்கான நீதி என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்து இருந்தாங்களாம். அப்படி எந்த ஒரு சிச்சுவேஷனையும் வந்து நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தாலுமே அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து போல்டா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி த்ரிஷா அவர்களை விஜய் அவர்கள் கூட்டிட்டு வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஸோ இது எப்படி இது வந்து தப்பா தன்னுடைய கேரக்டர் வந்து தப்பா போர்ட்ரே ஆகும், தன்னுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணப்படும்னு தெரிஞ்சே விஜய் கூட்டிட்டு வராரு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அது வந்து இது வந்து ஃப்ரெண்ட்லியா இல்லை போர்ட்ரே பண்ணப்படுது அப்படின்னு நிறைய பேர் என்ன சொன்னாலுமே இதுக்கு மேலே இதை முட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப அப்பட்டமாக ரொம்ப வெளிப்படையாக இதுதான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலெக்ஷன் டைமில் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களாவது ஒரு ஆக்டராக இருக்கிறாரு. ஆக்டரை வந்து என்ன சொன்னாலும் அது அவருடைய தனிப்பட்ட அப்படின்னு தான் போகுது. ஏன்னா இது ஒரு தலைவராக இருக்கிறாரு. விஜய் அவர்களை பின்பற்ற பேர் அவரே சொல்கிறாரு கோடி பேர் இருக்காங்கன்னு. அது உண்மைதான், நான் அதை ஏற்றுக்கிறேன். அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய ரசிகர்கள் கோடி பேர் இருக்காங்கன்றத நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு கோடி பேரை வந்து ஃபாலோயரா வச்சிருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் உங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை நீங்க எப்படி வச்சிருக்கணும், எப்படி ஒழுக்கமுடையவராக இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஒரு தலைவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒழுக்கமின்மை அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது சட்டப்படியும் ஒரு குற்றமான ஒரு விஷயம். அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. என்னதான் வெஸ்டர்ன் கல்ச்சராக இருந்தாலும் அங்கேயுமே வந்து அட் அ டைமில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறாங்களே தவிர 2-3 ரிலேஷன்ஷிப்லாம் யாரும் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஒரு தவறான விஷயம் தான். அப்படி ஒரு தவறான விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமாக நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இன்னொருத்தங்க நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும்? சொல்லும் போதே வந்து அவ்வளவு நாராசமாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இது இவ்வளவு காட்டமாக வார்த்தைகளையோ இவ்வளவு தூரம் வந்து நான் பயன்படுத்துகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இது ஆப்வியஸாக பார்க்கும்போதே தப்பான ஒரு விஷயம் தான் இருக்குது. தப்புனா தப்புன்னு சொல்லி தான் முடியும். அதுக்காக நம்ம சரி அவர் எனக்கு பிடிக்கும், அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவருடைய மற்ற விஷயத்தையும் இதையும் என்னால் சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. இப்போ சினிமாவில் எனக்கு பிடிக்குமானா பிடிக்கும், அவர் நல்ல நடிகர், நல்லா பாடுறாரு, நல்ல டான்ஸ் ஆடுறாரு, அதில் நம்ம எந்த வகையிலும் தப்பு சொல்ல முடியாது. அரசியலில் அவருடைய செயல்களில் குறை இருக்குது, இல்லை அதை விமர்சனம் பண்ணணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமான உரிமையும் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம தான் ஓட் போட போகிறோம், நம்மளுடைய தலைவரை சூஸ் பண்ண போகிறோம். தலைவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி ஒரு தலைவரினுடைய செயல் தவறான ஒரு விஷயமா இருக்குன்னா அதை கேள்வி கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா இப்ப இருக்க தலைமுறையினர் எப்படி இதை பாக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவா பார்த்தாலும் ஒரு பக்கம் நெகட்டிவா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு தலைவரை வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற ஒரு போர்ட்ரே போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இப்ப தஞ்சையில கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தாங்க, எங்க தலைவர் காசு இருக்கு நாங்க வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. சோ அது தவறான உதாரணமா தான் போயிட்டு இருக்கிறவங்க கூட வந்து 2 மனைவி வச்சிருக்காங்க, எங்க தலைவருக்கு வந்தா என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பாவமா தான் இருக்கு அந்த மாதிரி கருத்து சொல்றவங்க. கண்டிப்பா திமுக பக்கம் திசை திருப்புறதுக்காக ஒரு
சங்கீதா அவர்களே வந்து திமுக தான் ஏவி விட்டுருக்காங்க. இப்போ வந்து த்ரிஷா அவர்களுக்கே வந்து ஒரே ஷேடு வந்து சாரி வந்து திமுக காரங்க தான் கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்குறப்பவே வந்து ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது வந்து இவங்க தான் அரசியல் பண்றாங்க, இவங்க தான் அரசியல் தலைவர்களை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப பயமா தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாங்க, திமுக தலைவர்கள்லாம் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களும் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் அவங்கள கேட்கணும். இவங்களே வந்து தப்பான ஒரு போற்றை வந்து கொடுத்துட்டு அவங்க ஒழுங்கா இருந்தா நாங்களும் ஒழுங்கா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றுன்னு அப்புறம் சொல்றதுல என்ன ஒரு அர்த்தமே இல்ல. ஆமா, கண்டிப்பா. அதுவும் வந்து இப்பதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ திமுகவில் கலைஞர் எப்படி இருந்தாரு, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருந்தாங்க, ஏன் ஸ்டாலின் ஒழுங்கா, ஏன் உதயநிதி ஒழுங்கா, இப்படி பல கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் உங்க மேல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செஞ்சுட்டு, இல்ல உங்களுடைய தவறை வந்து உங்க மேல ஒரு தவறு இருக்கு அதை மறைச்சிக்கிறதுக்காண்டி மற்றவங்களை வந்து இந்த நேரத்துல நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்றது வந்து எந்த வகை எப்படி சரியா இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்னு வந்து நீங்க அந்த தலைவர்கள் எல்லாரும் வந்து இப்படிதான் இருந்தாங்க, எல்லாரும் வந்து 2-3 மனைவிகள் வச்சிருந்தாங்க, அப்படி இப்படிலாம் குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும் போது எனக்கு வந்த ஒரு கேள்வி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களுடைய மனைவியே வந்து ஒரு பெட்டிஷன் டிவோர்ஸ்னு ஒன்று கொடுத்து அவங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்போ கலைஞரோ ஸ்டாலின் அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ யார் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர்ஸும் அசாசினேட் பண்ணப்பட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய மனைவி யாருமே வந்து இவர் என்னை ஏமாத்திட்டாரு, இவர் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கிறாரு, எனக்கு இவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும், இவர் வந்து எமோஷனலா ஃபினான்ஷியலா என்கிட்ட டாமினன்ஸ் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி யாருமே வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கல. அது அந்த டைம்ல தப்பு, அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வச்சிருந்தாலும் தப்பு தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்களுடைய மனைவியோ யாருமே வந்து அந்த டைம்ல வெளியில வந்து சொல்லல. அதுக்கு காரணம் வந்து காலம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ல வரக்கூடிய பெண்கள் வந்து யாருமே வந்து கணவன் தப்பு போனா கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் வாழ்றதுக்கு தயாரா கிடையாது. யாரா இருந்தாலும் போல்டா வந்து வெளியில வராங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வச்சிருக்கவங்க கூட நான் வந்து வாழணும் அப்படின்றதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மாறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்க பழசை வந்து கம்பேர் பண்றதுன்றது உங்களுடைய அறியாமை தான் வந்து காட்டுது அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். பல பேர் வந்து வெளியில வராங்க, என்ன வேணாலும் அவங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். இப்போ ஜெயம் ரவி அவர்களும் தன் தரப்புல இருந்து எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்றது அவர் குறிப்பிடுறாரு. அதை நம்ம வந்து அவர்களுக்குள்ள நடந்த விஷயத்த நம்ம விவாதிக்க இங்க வரல. ஆனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் அடுத்தது மூவ் ஆவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை அப்படின்றப்போ அது தவறு. அதுவும் ஒரு தலைவனாக இருக்கிற பட்சத்துல கேள்விகள் வரதான் செய்யும். கண்டிப்பா ஒரு தலைவன்ற இடத்துல எந்த மாதிரியான உதாரணத்தோட இருக்கணும் அப்படின்னா அந்த உதாரணத்தோட தான் இருக்கணும். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த மாதிரி வெளியே போட்டேனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு இஷ்யூலையுமே வந்து அது ரொம்பவே கிளியரா தெரியுது. ஸோ எங்களோட கருத்துக்களை நாங்கள் வச்சுட்டோம். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.